ஹாய் காய்ஸ், நான் உங்கள் விஷால் கிங் 7777. எனக்கு மீனெல்லாம் எப்படி வளர்க்கலாம், மீனுக்கு ஃபுட்டு போடலாம், மோட்ரு இல்லாமல் வளர்க்கலாமா, மீனை எப்படி தண்ணி மாற்றுறது, எப்படிலாம் ப்ரீடிங் போடுறது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போடுற வீடியோ சொன்னே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஹோம் சொல்லுங்க, 2 மினிட்ஸில் வந்துடுறேன். ஒரு 2 மினிட்ஸ். இப்போ சொல்கிறேன், கோச்சுக்காரங்க லேட் ஆகிடுச்சு. இப்போ சொல்கிறேன், சேர் எடுத்துகிட்டு வந்தேன், கால் வலிக்குது. சொல்கிறேன், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஷார்க்கு தண்ணி மாற்றலாமா, அது ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் தண்ணி மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்ணாடி தொட்டி தான் போடணும் ஷார்க்குக்கு. அப்புறம் இந்த மார்லிக்கு, அப்புறம் நான்லாம் அந்த இதில் தான் போட்டிருக்கேன். வளர்க்குறது ப்ரீடிங் போட்டிருக்கவங்க, வளர்த்துக்கு வச்சவங்க நிறையா இருக்குது. உள்ள அலிகேட்ரு, அரப்பெண்ணாலாம் இருக்குது. இப்போ நீங்கள் தண்ணி மாற்ற போகிறீங்கன்னா கண்ணாடி தொட்டிலாம் மீன்லாம் வளர்க்கணும். இப்போ தண்ணி மாற்ற போகிறீங்க, கோச்சுக்காங்க, தண்ணி மாற்ற போகிறீங்க அப்படின்னா கல், செடி, க்ளோரா பிளான்ஸு இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த முன்னும் இந்த பின்னாடி முன்னெல்லாம் கீழே அடியிலலாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சோப்போடையே விட்டுருங்க ஒரு 1/2 hour. அடுத்து நல்லா தேய்ச்சி அந்த அழுக்கெல்லாம் அந்த சோப்பில் சேரும். நல்லா கரன்னு தேய்ச்சி போட்டுருங்க. அப்படியே தண்ணியை ஊற்றி தொடச்சிங்கன்னா பளபளன்னு ஆயிரும். அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு கல்லெல்லாம் போட்டுட்டு பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்களா, பிளான்ஸு இது ட்ரீ இதெல்லாம் வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் போட்டுட்டு அடுத்து உப்பு லைட்டாக இருந்தால் இருக்குல்ல, இந்த உப்பு போட்டுட்டு அந்த 1/2 hour அந்த கல்லுலேயே ஊறி அப்படியே இந்த தண்ணியிலலாம் கரைஞ்சிரும். ஏன் தெரியும் உப்பு போடுறோம்? ஏன்னா கடலில் எப்படி இருக்குது, உப்பாக தானே இருக்குது தண்ணி, அதனால தான் நம்ம உப்பு போடுறோம். இன்னொரு விஷயம், தண்ணி மாற்றும் போது ஜில்லு தண்ணி தான் மாற்றணும், நல்ல தண்ணியில் போடக்கூடாது. ராங்கானது உடனே செத்துரும். அதனால் இது ஜில்லு தண்ணியில் போடுங்க, கல் போடுங்க, உப்பு போடுங்க, பிளான்ஸ் எல்லாம் போடுங்க. அடுத்து ஊறிட்டு அது தண்ணியிலலாம் கலந்துரும். அடுத்து நெட்டு இல்லைன்னா கையிலேயே பிடிச்சி போட்டுங்க. இது அடுத்து செகண்ட் பார்ட் 1, மீனை மோட்ரு இல்லாமல் எப்படி வளர்க்குறது. மீனை மோட்ரு இல்லாமல் வளர்க்கலாம். நாங்கள் மீன் கடையில் இப்போலாம் கேட்டு மீன் கடையில் மீனெல்லாம் வளர்க்கலாம். அதாவது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அதனால் மீன் மோட்ரு இல்லாமல் வளர்க்கலாம். ஏன் நம்ம மோட்ரு இல்லாமல் வளர்க்கலாம்? மோட்ரு இருந்தாலும் நல்லது தான். மோட்ரு இருந்துச்சுன்னா நல்லா ஹெல்த்தாக விளையாடும். மோட்ரு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஹெல்த்தாக விளையாடும். அதுவும் ஒரே மாதிரி தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த மோட்ரு வைக்கும் போது அந்த ப்ளக்கு கனெக்ஷன்லாம் கொடுத்து வைக்கும் போது அது நல்லா ஹெல்த்தியாக ஓடுது. அதனால் அதே நம்ம வைக்காமல் விட்டுட்டோம்னா போச்சு. மோட்ரு வைக்காம கூட இருந்துங்க, லைட்டு வச்சுங்க. லைட்டு வச்சா தான் அது உயிர் வாழும். லைட்டு வைங்க முக்கியமாக. கடல் அடிவாரத்துலலாம் லைட் இருக்கும், லைட்டு மாதிரி. அதனால் அதை போட்டுருங்க பைக்கை. அடுத்து 3வது பார்ட் 3, மீனை எப்படிலாம் ப்ரீடிங் போடுறது அது பார்க்க போகிறோம். பார்ட் 3
மீனை ப்ரீடிங் போட போகிறோம் அப்படின்னா பஞ்சு வேணும். மாம்பஸ் இது 11 சென்டிமீட்டர்னா 12 சென்டிமீட்டர்னா 2 அகலம் வேணும். அந்த பாக்ஸ் அப்படியே இருக்கணும். தண்ணியை ஊற்றி இலையெல்லாம் நிறையா போடுங்க. இலை நிறையா போட்டு இலையை நிறையா போட்டிருக்கேன். அடுத்து கல்லெல்லாம் போனோன்னா அப்படியே போட்டுருங்க. 2-3 வாரத்துக்கு நல்லா வளர்ந்தோன்னு தொட்டியில் போடுங்க. ஏன் நம்ம ப்ரீடிங் பண்ணாமையும் விடலாம். அதை நான் சொல்கிறேன் எதுக்குண்டு. சரி, இப்போ அடுத்து பார்ட் 4. மீன் வாங்கினா உடனே பிரித்து விட்டுருவீங்க. நீங்களாம் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா மீன் வந்து புதுசாக வாங்குகிறோம். நம்ம பழசு வீட்டில் இருக்குது. அந்த பழசோட புதுசு சேர்ந்தால் இது நம்ம பழசு போல் அப்படி இப்படின்னு நினச்சிக்கோது. அதனால அது வந்து ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே விட்டுட்டு அந்த தொட்டிக்குள்ளே அந்த வளர்க்குற மீன் அப்படியே பேக்கெட்டோடு விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1/2 hour அடுத்து அதிலே பிரித்து ஊற்றி ஆன்டிபயோட்டிக் போடுங்க. அடுத்து அதோட ஃபிஷ் ரிலீஸ் ஆன்டிபயோட்டிக் போட்டுட்டு அந்த மீன் மேலேயே ஊற்றுங்க. பிடிச்சி இப்படி ஊற்றுங்க. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பார்த்தவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் போட்டுருங்க. பை காய்ஸ், இஸ் யூ ஆல்.